சொட்டுநீர் பாசனத்துல என்னென்ன உரம் விடலாம், எப்படி விடலாம், இந்த வெஞ்சுரி எப்படி வேலை செய்யறத பத்தி பார்க்கலாம். இந்த சொட்டுநீர் பாசனம் தண்ணீர் பற்றாக்குறைக்காக போட்ட காலம் போய் வேலையாட்கள் பற்றாக்குறை, அதிக மகசூல் பெறுவதற்காகவே இப்ப சொட்டுநீர் பாசனம் நிறைய பேர் போடுறாங்க. அதிக மகசூல் எப்படி பெற முடியும்? இந்த வெஞ்சூரி மூலியமா அந்த பயிருக்கு தேவையான உரங்களை துல்லியமா கணக்கீடு செய்து விடலாம். இதனால அதிக மகசூல் பெற முடியும். நேரடியா பயன்படுத்தக்கூடிய உரங்களான யூரியா, வெள்ளை பொட்டாஷ் இதை மட்டும்தான் இந்த சொட்டுநீர்ல விட முடியும். மற்ற டிஏபி, ஃபேக்டாம்பாஸ், காம்ப்ளெக்ஸ் போன்ற கலப்பு உரங்கள் இதுல கரைச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொட்டுநீரில் உள்ள ட்ரிப்பர் எல்லாம் அடைச்சிக்கும். இதுக்குத்தான் நீரில் கரையக்கூடிய உரங்களான நிறைய உரங்கள் இருக்கு. இதனுடைய விலைகள் கொஞ்சம் அதிகம் தான். நேரடியா பயன்படுத்துற உரங்கள் அனைத்தும் பயிர் எடுத்துக்கிறது இல்ல. அதுல 50% உரம் மட்டுமே பயிர் எடுத்துக்குது. மீதி உள்ள 50 வீணா போகுது. அதுவே சொட்டுநீர் பாசனத்துல நீரில கரைச்சி நம்ம விடுறதால 80 to 90% உரங்கள் பயிர் எடுத்துக்கும். இந்த வெஞ்சுரி எப்படி வேலை செய்யுது, என்ன பிரஷர்ல இழுக்குது, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது 2 இன்ச் வெஞ்சுரி. இங்க சைஸ் 2 இன்ச் அளவுக்கு இங்க இருக்குது. இங்க வர வர சைஸ் சின்னதாக்கி ஒரு 3/4 இன்ச் சைஸ் கொண்டு வராங்க. அப்புறம் திரும்ப 3/4 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வருது. இங்கிருந்து வர தண்ணி சைஸ் சின்னதாக்கி பிரஷர் அதிகமாக்குறாங்க. அதனால இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகுறதால இங்கிருந்து நீரை உறிஞ்சுது. எல்லா வெஞ்சுரிலையும் இது மாதிரி ஒரு செக் வால்வ்னு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை ஒண்ணு இங்கிருந்து உள்ள மட்டும் தான் போகும், உள்ள இருந்து வெளியே தள்ளாது. இந்த செக் வால்வை கழட்டி எடுத்துடுறோம். எதுக்காகனா இப்ப நம்ம உரம் விடும் போது தேவையான தண்ணியை இதுல இருந்தே பிடிச்சிக்கலாம். சொட்டுநீர் பாசனத்துக்கு 1.25 kg அளவுக்கு பிரஷர் போயிட்டு இருக்கு. இங்கேயும் 1.25 தான் இருக்கு. இங்க இருக்கிற பிரஷரும் இங்க இருக்கிற பிரஷரும் இங்க இருக்கிற பிரஷரும் எல்லாம் சமமா தான் இருக்கும். எங்கேயும் இங்க அதிகமாகவோ இங்க கம்மியாகவோ இங்க கம்மியாகவோ எங்கேயுமே இருக்காது. எல்லா இடமும் இப்ப சமமா தான் பிரஷர் இருக்கும். இந்த த்ராட்டில் வால்வு மூட மூட தான் இங்க வர பிரஷர் குறையும், இங்க பிரஷர் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற தண்ணி இது வழியா மேல போக பார்க்கும். இங்க மேல போச்சுன்னா இந்த இடத்துல பிரஷர் அதிகமாகும், வேக்கம் கிரியேட் ஆகும், உரம் இழுத்துட்டு போகும். இப்படிதான் இந்த வெஞ்சுரி ஒர்க் ஆகுது. இப்ப தண்ணி வெளியில வருது. இப்ப இந்த வால்வு மூட மூட என்ன ஆகுனாக்கா தண்ணி வர அளவு குறையும். பாருங்க, முன்ன வந்த அளவுக்கு வரல, நான் மூடிக்கிட்டே வரேன். தண்ணி வர அளவு இப்ப பாருங்க குறைஞ்சிருச்சு. இப்ப தண்ணி வர்றது லைட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப நின்றுடுச்சு. தண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். இப்ப பிரஷர் பாத்தீங்கன்னாக்கா இங்க 2 kg இருக்கு, இங்க 1.5 kg இருக்கு. 1.5க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதை விட இங்க பிரஷர் கம்மியா இருக்கு. இப்ப என்னன்னா இந்த பிரஷர் தான் இந்த இடத்துல வர பிரஷர். அப்ப இங்க 2 kg, இங்க 1.5 kg. இந்த 1/2 kg பிரஷர் குறையும் போதுதான் இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகும், உரத்தை இழுக்கும். இப்ப பாருங்க, லைட்டா இழுக்கும். இந்த பக்கெட் இருக்கிற தண்ணி வந்து குறையுது பாருங்க. இப்ப பிரஷர் பாத்தீங்கன்னா 2, 1.5. இப்ப ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் வந்து 1/2 kg தான். இப்ப நான் இன்னும் அதிகப்படுத்துறேன். வெஞ்சுரி இன்னும் வேகமா தண்ணி எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் வந்து 2.5க்கு பக்கமா இருக்கு, இங்க 1க்கு பக்கமா, 1 கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப சவுண்டு பாருங்க, நல்ல சவுண்டு கேக்குது. தண்ணியும் வேகமா இழுத்துருச்சு. இந்த வெஞ்சுரி வேலை செய்யறதுக்கு இன்லெட் பிரஷரும் அவுட்லெட் பிரஷரும் வேரியேஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உரம் அதிகமா இழுக்கும். மினிமம் 0.3 அளவுக்கு பிரஷர் வேரியேஷன் இருந்தா மட்டும்தான் உரம் இழுக்க ஆரம்பிக்கும். இதுல எவ்வளவு மூடணுன்றதுலாம் கணக்கு கிடையாது. சில நேரத்துல ஃபுல்லா மூடுற மாதிரியும் வரும். வழக்கமா நம்ம சொட்டுநீர் பாசனத்துக்கு தண்ணி பாய்க்கும் போது 1.5 to 2 kg அளவுக்கு சொட்டுநீர்ல பிரஷர் வைக்கலாம். அதே தான் உரம் விடுறதுக்கு பயன்படுத்தணும். வெஞ்சுரி மூலமா உரம் விடுறது 1 ஏக்கர் விடலாமா, 2 ஏக்கர் விடலாமா, 1/2 ஏக்கர் விடலாமான்னு கணக்கு எதுவும் கிடையாது. 1.5 kg பிரஷர்ல எத்தனை ஏக்கர் பாயுதோ, எத்தனை வால்வு பாயுதோ அத்தனை வால்வுக்கும் அத்தனை ஏக்கருக்கும் நாம உரத்தை விடலாம். அந்த தண்ணி பாயிற நேரத்தை 3ஆ பிரிச்சு முதல் பங்கு தண்ணி, 2வது பங்கு உரம், 3வது பங்கு தண்ணி, இது 3ஆ பிரிச்சு தான் ஓட்டணும்.
எப்பயும் உரம் விட்டதுக்கு அப்புறம் மினிமம் 7 இருந்து 10 நிமிஷம் வெறும் தண்ணி ஓட்டி ஆகணும். இல்லைன்னா உள்ள போன உரம் வெளியில வராம லேட்டர்ல ஃபார்ம் ஆகி சீக்கிரம் அடைக்க பார்க்கும். அந்த உர கரைசலை ஃபுல்லா கரைச்சு வைக்கணுமா, பாதி கரைச்சு வைக்கணுமான கணக்கு கிடையாது. நாம போடக்கூடிய உரத்தை தண்ணில முழுசா கரைச்சு இதுல ஊத்தி வச்சிடணும். இப்ப பாருங்க, இந்த யூரியா கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதுல இருந்தே புடிச்சுக்கலாம். இதுக்காக நம்ம தனியா ஒரு பைப் போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி யூரியாவை கரைச்சிட்டு நம்ம எப்பயுமே வடிகட்டி தான் உள்ள ஊற்றணும். அந்த யூரியா ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. வெஞ்சுரி வால்வு ஓப்பன் பண்றேன். தண்ணி வெளியில வருது. இப்போ நான் த்ராட்டில் வால்வை மூட மூட என்ன ஆகுனா, ப்ரெஷர் இன்லெட்ல அதிகமாகுது, அவுட்லெட்ல குறையுது. பாருங்க, இன்லெட்ல 2 kg பக்கம் வந்துருச்சு, அவுட்லெட்ல 1.5 கொஞ்சம் அதிகமா இருக்கு. தண்ணி வர அளவும் குறைஞ்சிருச்சு. தண்ணி போகுதா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, மேலே தூக்கிட்டேன், ஏர் சவுண்டு நல்லா கேட்குது. இப்போ தண்ணிக்குள்ள போடுறேன், இந்த இடத்துல சவுண்டு மாறும் பாருங்க, மாறுதுங்களா? இதுதான் தண்ணி இழுக்கிறது. இந்த சவுண்டு எவ்வளோ வேகமாக சத்தம் கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பாருங்க வேகம் வச்சிருக்கேன். இப்போ வேகமாக ஓரத்தை இழுக்குது. இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்லெட்ல 2க்கு அதிகமாக இருக்கு, இங்கே 1.5க்கு கம்மியாக இருக்கு. இப்போ உரம் வேகமாக இழுக்குது. ஆனால் நமக்கு இவ்வளோ வேகம் இழுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வச்சிருக்கிற உரம் 5 லிட்டர் தான். இது 10 நிமிஷத்தில் போகணும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறோம். ஸ்லோ பண்ணுறதுக்கு இந்த வால்வு ஓப்பன் பண்ணாக்கா ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், உரம் ஸ்லோவாக இழுத்துக்கிட்டு போகும். உரம் விடும்போது கம்பல்சரி நம்ம ஃபில்டர் கிட்ட தான் நம்ம இருக்கணும். ஏன்னா கரண்ட் ஒருவேளை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உரம் திரும்ப கிணத்துக்கு போறது வாய்ப்பு இருக்கு. செக் வால் வச்சிருப்போம், ஒருவேளை செக் வால் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த உரம் தண்ணிலாம் கிணத்துக்கு போகும். நம்ம எப்போ உரம் விட்டு முடிச்சாலும் இந்த டிஸ்க் ஃபில்டரை கழட்டி கிளீன் பண்ணி போட்டுடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.